அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அரைச்சி விட்ட தக்காளி அங்கே அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்கேன் பாருங்கள். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இது வெறும் கடாயில் நல்லா சிகப்பாக வறுத்துக்கலாம். கூட ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்துக்கலாம், கருக்க விட வேண்டாம். இப்போ தான் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அது வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 3 கட்டி பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தாள் எடுத்திருக்கேன். இப்போ முதல்ல பூண்டையும் கருவேப்பிலையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பாதி அளவு வதக்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம இந்த வெங்காயத்தாளையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் சுருங்கட்டும். இந்த பூண்டெல்லாம் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ தக்காளி போடும்போது அது வேகாது. இப்போ ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நான் மொத்தம் இந்த ரெசிபிக்கு ஒரு 10 தக்காளி எடுத்திருக்கேன். 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். 7 தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த தக்காளி நல்லா சுருங்குற அளவுக்கு இதை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். காரம் ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு சுருங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தக்காளி விழுதியும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதித்து ஓரளவுக்கு சுருங்கி வரட்டும். அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்கலாம். மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா இப்போ கொதித்து வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த எள்ளு, வெந்தயம் நம்ம வறுத்து பொடி பண்ணோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நான் பெருங்காயம் சேர்க்கலை, இது வரைக்கும் தான் சேர்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி.